வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீடும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் புத்தகங்களுடைய வளர்ச்சிக்காகவும் புத்தக வாசிப்பை பெருக்குவதற்காகவும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான நிதி ஒதுக்கீடுகளை தமிழ்நாடு அரசு செய்திருப்பது என்பது மிக மகிழ்ச்சியான ஒன்று. தமிழ்நாட்டில் புத்தக வாசிப்பை அதிகரிப்பதற்காக ஒரு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் இலக்கிய திருவிழாக்களை நடத்துவதற்கும் அதேபோல் மாவட்டம் தோறும் புத்தக கண்காட்சிகளை செம்மையாக நடத்துவதற்காகவும் சர்வதேச புத்தக கண்காட்சியை மீண்டும் இந்த ஆண்டு நடத்துவதற்காகவும் தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடாக செய்திருக்கிறது என்கிற பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4650 பொது நூலகங்களை மேம்படுத்துவதற்காக 280 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு நிதியாக ஒதுக்கி இருக்கிறது என்பதும் இன்னொரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதில் நாம் எந்த சந்தேகமும் இல்லை. இது எல்லாவற்றையும் வைத்து நாம் பார்க்கிற போது இந்த ஏற்பாடுகள், இந்த நிதி ஒதுக்கீடுகளை வைத்து நாம் செய்யப்பட வேண்டிய பணிகள் என்ன சவால் நம் முன்னால் இருக்கிறது என்பதை பார்க்கிற போது இன்றைக்கு புத்தக வாசிப்பு என்பது பெருமளவு குறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதாவது நிறைய தமிழில் புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, கணிசமாக புத்தகங்கள் விற்பனையாகின்றன. ஆனால் புத்தகங்கள் எந்த அளவிற்கு வாசிக்கப்படுகின்றன என்று பார்க்கிற போதும், அதே போல் இளைஞர்களிடையே எந்த அளவிற்கு வாசிப்பு பழக்கம் இருக்கிறது என்கிற போதும் மிக குறைவான சதவீதத்தினர் தான் புத்தகங்களை வாசிக்கிறார்கள் என்கிற ஒரு அவலமான நிலை இன்றைக்கு இருக்கிறது. இதை நாம் நிறைய நூலகங்களில் மிக மிக அரிய நூல்களை நாம் தொடர்ந்து பாதுகாக்கிறோம். அவற்றை பரவலாக கொண்டு செல்வதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ எல்லாவற்றையுமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்முயற்சியின் வழியாக வாசிப்பு பழக்கத்தை எப்படி பரவலாக்குவது, வாசிப்பு பழக்கத்தை எப்படி மக்களிடம் இன்னும் கொண்டு செல்வது, வாசிப்பு பழக்கத்திற்கு தடையாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது, அதாவது சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சி, அப்புறம் அலைபேசிகளை உபயோகிப்பது, வாட்ஸ்அப் போன்ற விஷயங்கள், இப்படியாக பல்வேறு ஆப் அல்லது ஒரு காணொளிகளை காண்பது, யூடியூப் போன்ற விஷயங்கள், இவை மக்களுடைய நேரத்தின் பெரும்பகுதியை எடுத்துக்கொள்கின்றன. நேரத்தின் பெரும்பகுதியை எடுத்துக்கொள்கின்றன என்கிற போது என்பதை விட பல்வேறு வேலைகளுக்கு நடுவே அதுவே ஒரு வாழ்க்கை முறையாக கூட ஆகிவிட்டது என்று சொல்லலாம். வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக அது மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் புத்தகங்களை வாசிக்க விரும்பினால் கூட, விரும்புகிறவர்கள் கூட அவர்கள் தொடர்ந்து இதை நோக்கியும் ஈர்க்கப்படுகிறார்கள். படிப்பதற்கான அவர்களுடைய நேரம் பெருமளவிற்கு சுருங்கி கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தான் நாம் புத்தக கண்காட்சிகளை நடத்துகிறோம், வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோம், சிறந்த நூல்களை பற்றிய அறிமுகங்களை ஏற்படுத்துகிறோம். தமிழ்நாடு முழுக்க இலக்கிய திருவிழாக்கள் நடக்கின்றன, கண்காட்சிகள் நடக்கின்றன, கருத்தரங்குகள் நடக்கின்றன. ஆனால் அவற்றுடைய பயன் இளைஞர்களிடம் கொண்டு போய் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் படிப்பதற்கான அந்த நோக்கம், மோட்டிவேஷன், அதை அதிகரிக்க வேண்டும். இது பள்ளிகளில், கல்லூரிகளில் ஆசிரியர்களுடைய கடமை. அதற்கு மிக முதன்மையான தேவை ஆசிரியர்கள் முதலில் படிக்க வேண்டும் என்பதுதான். அப்படி வாசிப்பு பழக்கத்தை ஒரு இயக்கமாக நாம் மேற்கொண்டால் வாசிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பண்பாட்டு அறிவும், சமூக அறிவும், பொது அறிவும், மன ஒரு விலாசமும் பெருமளவிற்கு அதிகரிக்கும். மாறாக இணையங்களின் வழியாக நம் மீது திரிக்கப்படுகிற கருத்துக்கள் நம்முடைய சிந்தனையை அடிமையாக்குகின்றன, சிந்திக்கும் திறனை அடிமையாக்குகின்றன. இது எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிற போது தமிழ்நாடு அரசு இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலும் நடைபெறாத ஒன்று. அதனுடைய பயன்களை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளும் விதமாக எல்லோரும் இன்றைக்கு வாசிப்பு இயக்கத்தை ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 10 பக்கமாவது படிப்பேன், ஒரு நல்ல நூலினுடைய 10 பக்கமாவது படிப்பேன் என்கிற ஒரு உறுதியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் இவ்வளவு பெரிய முயற்சிகளை எடுப்பதற்கான ஒரு உண்மையான பயனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.